ஹலோ, குட் மார்னிங் எல்லாருக்கும். ஓகே, சரியா? ஆ, இன்னைக்கு நம்ம டே 3 மை ஒர்க் டுடேல இருக்கிறேன். பழைய கதை தாங்க. நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு தெரியுது. ஓகே, நேற்றும் டெக்னாலஜிஸ்க்கு வீடியோ எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். ஓகே, நேற்று ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணேன். என்னன்னா, ஓகே, எப்படி சொல்றது, மைக் வந்து சவுண்ட் வந்து கூட சேர்ந்து ரெக்கார்ட் ஆகல. ஓகே, புரியுதுங்களா? ஓகே, கூட சேர்ந்து ரெக்கார்ட் ஆகல. ஒரு மணி நேரம் பேசினேன் ஜாவா ஸ்கிரிப்ட் பத்தி. அதாவது பழைய கிளாஸ்ல சொல்லி கொடுத்து, ஓகே, திருப்பியும் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்களுக்கு சின்ன நோட் பேட்ல ஜாவா ஸ்கிரிப்ட்னா இதுதான் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டு அழகா எடுத்துட்டு போயிட்டு எனக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது முடிக்கிறதுக்கு. பரவாயில்ல எடுத்துட்டேன்ட்டு பார்த்துட்டு கடைசி அந்த வீடியோ ரன் பண்ணா சவுண்டே இல்லைங்க. சரியா? அவ்வளவுதான், மூட் அவுட். ஸோ என்னன்னா, சரியா, அதாவது நல்ல வேலைக்கு பார்த்தீங்கன்னா சி ஷார்ப்பு, ஜாவா ஸ்கிரிப்ட், நான் சொன்னதெல்லாம் ஊப் கொஞ்சம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கொஞ்சம். ஓகே, இவ்வளவுதான் எடுத்திருந்தேன். சரி, இன்னும் ஒரு 45, அதாவது 3 வீடியோ ப்ரிப்பேர். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோக்கும் இங்கிலீஷ்லயும் ப்ரிப்பேர் பண்றேன். எதுக்குன்னா வந்து இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த இங்கிலீஷ்ல வந்து நான் பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தாங்களும் போதும். சரியா? சில 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 தவறுகள் இருக்கும். சரியா? என்னோட இங்கிலீஷ்லயும் சரி, ஓகே, அவங்க பேசுற இங்கிலீஷ்லயும் சரி. ஓகே, ஆனா நம்மளுக்கு என்னன்னா கம்யூனிகேஷன் வேணும், அவ்வளவுதான். அதாவது இன்டர்வியூல போய் கொஸ்டின் இங்கிலீஷ்ல கேட்டாங்கன்னா அதுக்கு யூ ஷுட் பி இன் பொசிஷன் டு ஆன்சர். ஓகே, ஆங்கிலம்ங்கிறது ஒரு மொழி. சரியா? ஸோ இன்னைக்கும் அதே தான். ஓகே, இப்போ நான் இன்னைக்கு March 14, டைம் வந்து 12:04. ஓகே, இதுதான் மேட்டர். ஓகே, கன்சிஸ்டன்சி மேட்டர். ஓகே, இடைவிடாமல் இயங்கணும் ஒரு 10 to 12 hours. ஒவ்வொரு 2 ஹவர்ஸ்க்கும் ஒரு 10 minutes கேப் எடுத்துக்கிட்டு. ஓகே, அது ஒரு கலைங்க, இட்ஸ் அன் ஆர்ட். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, ஸோ நான் யூ ஆர் பவர்ஃபுல்ல நெக்ஸ்ட் இதுல வந்து நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட்ல வந்து ஐ பி டாக்கிங் அபவுட் கன்சிஸ்டன்சி. உடனே சிரிக்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க. ஏண்டா நீயே கன்சிஸ்டன்சியா இல்ல? ஓகே, ஆமா, அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஓகே, பிகாஸ் ஒவ்வொரு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து, ஓகே, சரி வேண்டாங்க. சரி, ஏன்னா அதாவது நான் எப்படின்னா, நான் வந்து நீங்களா இருந்து நான் இந்த வீடியோவை கவனிச்சிட்டு இருந்தேன்னா என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு சின்ன ஒரு கற்பனை, அவ்வளவுதான். ஓகே, சரி மக்களே. ஓகே, இந்த மாதிரி ஒர்க் கூடவே சரியா இந்த செஷனோட முடிக்கிறேன். ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்புறம் நேற்று ஒன்று கத்துக்கிட்டேன். ஓகே, என்னன்னா இந்த மை ஒர்க் டுடே, யூ ஆர் பவர்ஃபுல், ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு 5 minutesக்குள்ள முடிக்கணும். ஓகே, அது எல்லாத்தையுமே சரி, அது ஒரு பிகாஸ் நானும் யூடியூபுக்கு புதுசு தான். சரியா? எனக்கு நான் நம்பிட்டு இருக்கிற திறமை என்னன்னா நல்லா சொல்லிக் கொடுக்க முடியுங்கிற திறமை. ஓகே, ஓகே, அழகா எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு திறமை. ஓகே, ஸோ அதை நம்பி தான் இந்த யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கிறேன். பட் சரி, ஒன்று கவனிக்கணும், நான் இதை ஹாபியாக தான் எடுத்துக்கிறேன். ஓகே, என்னோட டெக்னாலஜி ஸ்கில்ஸும்
குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி இண்டஸ்ட்ரியிலேயே ஓகே காலேஜ் முடிச்சு வெளியே வந்ததுலேருந்து ஐடி இண்டஸ்ட்ரியில தான் நான் இருக்கிறேன். ஓகே டீச்சிங்ல ஆரம்பிச்சது. ஓகே அப்பெல்லாம் வந்து ஆப்டெக் என்ஐடி அப்படி ஐ மீன் நான் சொல்ற பீரியட்ல வந்து 92 93 சரியா. ஓகே அந்த அந்த பீரியட். ஓகே நான் கொஞ்சம் பழைய ஆள் அப்படிங்கிறதுனால எனக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் ஓகே பாலகுருசாமி புக்ஸ் யாராவது என்ன சொல்றது கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில இப்போ 50 வயசு இருக்கிற ஆளு யாராவது கவனிச்சிட்டு இருந்தாங்கன்னா என்னோட ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு தெரியும். ஓகே ஏன்னா நான் கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன சொல்றது டாட் நெட் ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே வருது. புரிஞ்சுக்கோங்க அதாவது 1995ல தான் ஜாவா ஸ்கிரிப்ட் வருது. அந்த பீரியட்ல நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப நான் படிச்ச லாங்குவேஜ் எல்லாம் கோபால், ஃபோட்ரான், அப்புறம் மைக்ரோ ப்ராசஸர், மியூபி 8085 நினைக்கிறேன். சரி ஓகே கதை போதும் சரியா. இன்னைக்கு நான் வந்து ஐ பி டேக்கிங் ஓகே டெக்னாலஜிஸ் எடுக்கணும். ஓகே என்ன நானே உற்சாகப்படுத்திக்கணும். ஓகே அதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கும். ஓகே வேற என்ன பேசுறது, நல்லா படிங்க சரியா. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை எல்லாம் ஓகே அறிமுகப்படுத்துங்க இந்த யூடியூப் சேனலுக்கு. ஓகே இயல்பாக விவாதிப்போம். ஓகே ஃபோன் நம்பர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் நான். ஓகே இப்போதைக்கு வேண்டாம். ஓகே இது என்ன சொல்றது இந்த யூடியூப் தளம் வந்து நல்லா வளர்ந்த பிறகு ஓகே மற்றது எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே ஏதாவது உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்ல தெரிவிங்க சரியா. அப்படி இல்லைன்னா கல்கற்பி 50@gmail.com அதில் காண்டாக்ட் பண்ணுங்க சரியா. ஏதோ மனசுல தோணுச்சு பேசிட்டேன். ஓகே பாய் டேக் கேர். அப்புறம் இன்னொன்று நான் ஏதாவது ரொம்ப ப்ரொஃபஷனலாக எடுக்கக்கூடாது. ஓகே ப்ரொஃபஷனலாக எடுத்துட்டு போகக்கூடாது. ஓகே என்ன சொல்றது ஒரு சக தோழனாக கூட உட்காந்து ஒரு ஃப்ரெண்டா வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கணும்ட்டு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். ஓகே ஐ டூ மை பெஸ்ட். பாய் டேக் கேர் மக்களே. ம் க்ளோஸ் பண்ணலாமா? சரி பாய்.